வட சென்னையிலேயே கூட இன்னொரு ஒரு சீன் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, மூவிக்குள்ள அந்த யூனிவர்ஸ்குள்ளே போய் பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி ஒரு குக்ட் அப் சீன் தான். வெளியே இருந்து பார்க்கும்போது அதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த ஃபோன் எடுத்து கொடுக்குற சீனு. தனுஷ் வந்து ஃபோன் எடுத்து கொடுத்துருவாரு, பவன் வந்து அவர் அடிப்பாரு. அவர் இந்த ஜெயில் அதிகாரி ஒருத்தர் வந்து அவனை கூட்டு வாயா அப்படின்னு வேற ஒருத்தனை கூட்டு வருவார். வேற ஒரு பிசி ஒரு போலீஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ வா சார், என்ன இல்லை சார் அப்படின்னு அந்த பையன் தெரியும் நீ வா அப்படின்னு கூட்டு வருவார். பின்னாடி தனுஷ் அடிச்சிட்டு இருப்பாங்க. கதையா பார்க்க போனா பவனுடைய அந்த இவங்க குணா கேங்கு தான் அவர் கொண்டிருக்க போறது இல்லை அவரை. ஆனா இங்க அந்த ஜெயில் அதிகாரி ஒரு ட்ரிக் பிளே பண்றாருல, இவனை கொஞ்சம் உள்ள விட்டு வரும் அப்பதான் 4 சாத்துவாங்க அப்படின்ட்டு, அதை ஒரு லேயரா வந்து ரொம்ப சட்டிலா அவர் காமிச்சிருப்பாரு. இந்த இந்த போலீஸ் பத்தி அவர் வந்து அகைன் ஸ்டீரியோ டைப் பண்ணல. விசாரணைக்கே வருவோமே, விசாரணையில் வந்து ஒரு நாட் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, இந்த பசங்களை அவர் காப்பாற்றிட்டாரு, அதுவும் ரொம்ப பெருந்தன்மை கொண்டு அதெல்லாம் இல்லை. ஒரு கேஸ் விஷயமா போகிறாங்க, அங்கே ஒரு சுச்சுவேஷன் வருது, தமிழ் தெரியும், பேசி காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை. இவனுங்கெல்லாம் நோபடி, அவங்க யாருமே கிடையாது, தே ஆர் நோபடி, அவங்க என்ன பண்ண கேட்க போகிறது இல்லை. அப்போ வந்து ஒரு போலீஸ்காரனுக்கு ஒரு டைலமா ஒன்று வருதில்ல, என்ன அப்படின்னா, இப்போ இவங்களை காப்பாற்றி விட்டுடலாம் பாவங்க அப்படின்ற பொசிஷன்ல இருந்து பார்த்தா அந்த காவல்துறை அதிகாரி வந்து நல்லவர் தான்.